The soul selects her own society, then shuts the door. ஸோ இந்த சொசைட்டியில் அவங்களுக்கு தேவையான ஒரு சோலை வந்துட்டு இப்போது செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவங்களுடைய டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இட் மீன்ஸ் அவங்களுடைய ஹார்ட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கான ஒரு பேரை மேபி அவங்க செலக்ட் பண்ணியிருக்கலாம். To her divine majority present no more. ஸோ மீதி இருக்கிற இந்த உலகத்தில் இவங்க இதுக்கப்புறம் யாருக்கும் அவைலபிளாக இருக்க மாட்டாங்களாம். அதாவது டு ஹேர் டிவைன் மெஜாரிட்டி. ஸோ இந்த சொசைட்டிங்கிறது பயங்கர பெருசு இல்லையா? ஸோ இதில் வந்து இதுக்கப்புறம் அவங்க யாருக்கும் ப்ரெசன்ஸ் நோ மோர், எல்லாருக்குமே நோ சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு சோலை அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து unmoved she notes that chariots pausing at the locate. இதுக்கப்புறம் அவங்கள தாண்டி ஒரு பெரிய சேரியட்டே போனாலும் சரி, அதாவது சேரியட்ஸ் அப்படின்னா வண்டி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிச்சான ஒரு சேரியட்டே போனாலும் ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய கேட்டுக்கு வெளியில தான் நிற்கணும். ஏன்னா அவங்க வந்து இதுக்கப்புறம் யாரையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்களுடைய சோலை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேட் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த ஹார்ட். ஸோ இப்போ அவங்க ஹார்ட்டுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான ஒரு சோலை செலக்ட் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் யார் வந்தாலுமே அந்த ஹார்ட்டுக்கு வெளியே தான், அதாவது கேட் கிட்ட தான் நிற்கணும். இவங்க வந்து மூவ் பண்ணவே மாட்டாங்க. அவங்கள இவ்வளோ பெரிய சேரியட்ஸ் அவங்க தாண்டி போனாலுமே சரி. அடுத்த லைன்ஸ் unmoved an emperor be kneeling upon her mat. ஸோ ஒரு மிகப்பெரிய அரசரே வந்து முட்டி போட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாலும் இதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. I have known her from an ample nation, choose one. இந்த ஆம்பிள் நேஷன், அதாவது இந்த ஹோல் கண்ட்ரிலையுமே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அந்த சிங்கிள் பர்சனை வந்துட்டு சூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா இந்த ஹோல் கண்ட்ரியில். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய தென் க்ளோஸ் த வேல்ஸ் ஆஃப் ஹர் அட்டென்ஷன் லைக் ஸ்டோன். எப்படி ஒரு கல் மாதிரி, ஒரு ஸ்டோன் மாதிரி அவங்களுடைய கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. நோ எனி ஒன் எல்ஸ், யாருக்குமே அவங்க யாரையுமே இவங்க நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கான ஒரு பர்சனை அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயத்தை முடிச்சிருக்காங்க.